ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். தொலைஞ்சு போன இடங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுலையும் மறைஞ்சிருக்க புதையல்களை தோண்டி எடுக்கிறதுலையும் மனிதர்களோட ஆர்வம் அந்த காலகட்டங்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்பவே ஆர்வமா தான் இருக்கு. அப்படி இன்னைக்கு வரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத ஏறத்தாழ 500 வருடங்களுக்கு மேலையும் தேடப்படக்கூடிய ஒரு மர்ம தகரம் தான் இந்த எல்டரோடா. இத பத்தின விசித்திரமான பல சுவாரஸ்யமான மர்மங்களை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இன்னைக்கு லத்தீன் அமெரிக்கான்னு சொல்லப்படுற தென் அமெரிக்க கண்டங்களை விடவும் வட அமெரிக்க கண்டங்கள் தான் பல முன்னேறிய மக்களை கொடுத்திருக்கு. ஆனா அந்த மாதிரி இடங்களையும் அவிழ்க்கவே முடியாத சில மர்மங்கள் இருக்கு. தென் அமெரிக்கால இருக்கக்கூடிய அமேசான் மலைக்காடுகள் அதிர வைக்கக்கூடிய தொல்பொருள் ஆராய்ச்சிக்கு பேர் போன ஆராய்ச்சி தலங்கள் அப்படின்னு இந்த கண்டங்களுக்கு ஏராளமான மர்மங்கள் இருக்கு. அப்படி அதுல மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாய தங்க நகரம் தான் இந்த எல்டரோடோ. தங்கத்தாலே உருவாக்கப்பட்ட மாளிகைகளையும் தடுக்கி விழுந்தா கூட மண்ணுக்கு பதிலா தங்க துகள்கள் தான் நம்ம மூஞ்சில ஒட்டும். அப்படி அதிபயங்கரமான ஆச்சரியங்களை தரக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ஒரு இடம். இந்த ஒரு கொலம்பியால இந்த புதையல்களை தேடி நிறைய பேர் தொலைஞ்சும் போயிருக்காங்க. இப்படி மர்மங்கள் நிறைந்த இந்த தங்க நகரத்தை நோக்கிய பயணம் கிபி 15ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல சில ஸ்பானிய படையெடுப்பினராலையும் ஆராய்ச்சியாளர்களாலையும் தான் ஆரம்பமாச்சு. கடல் தாண்டி கண்டுபிடிச்ச எல்லா மக்களையுமே அடிமைப்படுத்தி அங்க இருக்கக்கூடிய வளங்களை சுரண்ட ஆரம்பிச்சு மிகப்பெரிய தங்க வேட்டைக்கு ஆரம்பமான அந்த ஒரு இடம் தான் கொலம்பியா. அப்படி தென் அமெரிக்கால இருக்கக்கூடிய செல்வ வளங்களை பத்தி கேள்விப்பட்டு ஸ்பெயின் நாட்டுல இருந்து கிளம்பின ஹெர்னன் கார்டஸ் மற்றும் அவரோட படைகளும் 1519ஆவது வருஷம் மெக்சிகோக்கு வந்து இறங்கினதுக்கு அப்புறமா சில நாட்களுக்கு அப்புறம் கண்டுபிடிச்ச ஒரு இடம் தான் இந்த ஆஸ்டெக் எம்பையர். 14ல இருந்து 16 நூற்றாண்டுகள் வரைக்குமே மத்திய மெக்சிகோ பகுதிகளில் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கொண்டிருந்த இந்த ஆன்சர் பழங்குடியின மக்கள் அவங்க கிட்ட இருந்த விலை மதிப்பில்லாத தங்கங்களை கொடுத்து ஹெர்மன் கார்டஸையும் அவரோட படைகளையும் வரவேற்கவும் செஞ்சிருக்காங்க. உலகம் ஃபுல்லாவே தேடி அலைஞ்சாலும் கொள்ளையடிக்க முடியாத அளவுக்கு தங்கத்தை சாதாரணமான ஒரு பொருளா நினைச்சு பயன்படுத்திட்டு வரக்கூடிய இந்த ஆஸ்டெக் பழங்குடியினரை அந்த கார்டஸும் அவரோட படைகளும் அடிமைப்படுத்த நினைச்சாங்க. ஆனா அவங்க அங்க தங்கி இருந்த சில நாட்களுக்கு அப்புறமா தான் அந்த மக்கள் இவங்களை இவ்வளவு மரியாதையா வரவேற்கப்பட்டதுக்கான காரணங்களும் புரிஞ்சுது. ஏன்னா ஆஸ்டெக் பழங்குடியின மக்களை சேர்ந்தவங்க ஹியூமன் சாக்ரிஃபைஸ் ரிச்சுவல்ஸ்னு சொல்லக்கூடிய கடவுளுக்கு மனிதர்களை பலி கொடுக்கக்கூடிய சடங்குகளை செய்யக்கூடியவங்க அப்படிங்கறதும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் தானாவே வந்து சிக்கின இந்த ஸ்பானிய படைகளை சகல மரியாதையோட வரவேற்றது அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது. அதனால இங்க இருந்த ஆபத்து அப்படின்னு தெரிஞ்ச ஸ்பானிஷ் படையினர் அந்த ஒரு இடத்துல இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்படி அங்க நடந்த சண்டைகளால சில ஸ்பானிஷ் மக்கள் அந்த ஆஸ்டெக் மக்களால கொல்லப்பட்டாலும் எப்படியோ தப்பிச்ச கார்டஸும் அவர் கூட மிஞ்சி இருந்த படை வீரர்களும் திரும்பவும் ஸ்பெயினுக்கே போயிருக்காங்க. ஆனா அவங்க கொலம்பியா பகுதிகளில் தங்கியிருந்த சில நாட்கள்லயே அங்க இருந்த செல்வ செழிப்பையும் விலை மதிப்பில்லாத தங்கத்தோட மதிப்பையும் தெரிஞ்சுக்கிட்ட கார்டஸ் 2 வருஷத்துக்கு அப்புறமா அவங்க கையில இருந்த சில கருவிகளையும் 1000 படை வீரர்களையும் கூட்டிட்டு அந்த ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்படி ஆஸ்டெக் மக்களோட இடங்களுக்கு வந்த இந்த ஸ்பானிஷ் படை வீரர்கள் அந்த ஆஸ்டெக் சாம்ராஜ்யத்தையே முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு இடங்கள்ல இருந்து அத்தனை தங்கங்களையும் கொள்ளையடிச்சிருக்காங்க. ஆனா கொலம்பியால இருக்கிற இந்த அடர்ந்த வனப்பகுதிகள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி இவ்வளவு தங்கங்கள் கிடைச்சிருக்கு, இதுக்கான சோர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க பலரும் முயற்சி பண்ணாங்க. அதுக்கு காரணம் அந்த பகுதிகள்ல ஓடப்பட்ட ஒரு ஆறு, ஒரு நதியில இருந்து வரக்கூடிய அந்த ஒரு நீர்ல இருந்து தான் இவ்வளவு தங்கங்கள் கிடைச்சிருக்கிறதா அந்த ஆஸ்டெக் மக்கள் சொல்லி இருக்காங்க. ஆனா ஏற்கனவே கொள்ளையடிச்ச தங்கங்களை கடல் கடந்து பத்திரமா ஸ்பெயின் நாட்டுக்கு கொண்டு போக வேண்டி இருந்ததாலையும் அதுக்கப்புறமா ஆபத்து நிறைந்த கொலம்பியா வனப்பகுதியில இருந்து இவ்வளவு தங்கத்தோட போறது அப்படிங்கிறது ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம். அதனால கார்டஸோட படைகள் வந்த வழியிலேயே கொள்ளையடிச்ச தங்கங்களை திரும்பவும் ஸ்பெயினுக்கே போறாங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் ஐரோப்பா முழுவதுமே பரவ ஆரம்பிச்சது. தங்கத்தோட மேல இருந்த ஆசை காரணமாகவும் கொலம்பியா காட்டு பகுதியில அவ்வளவு தங்கம் கிடைக்க என்ன காரணம், இதை தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல புதையல் வேட்டையில 15ஆம் நூற்றாண்டுகள்ல பல இடங்கள்ல இருந்து மக்கள் வந்தாங்க. அப்படி கார்டஸ்க்கு அப்புறமா அந்த பகுதிக்கு காலடி எடுத்து வச்ச இன்னொரு மன்னர் தான் பிரான்சிஸ்கோ பிசாரோ. 15ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பால வாழ்ந்த ஒரு கொடூரமான சர்வாதிகாரியான பிசாரோ கார்டஸ் விட்டுட்டு போன இடத்துல இருந்து தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சாரு. அதுக்கு அப்புறமா நெடுநாட்கள் பயணம் மேற்கொண்டு பல ஆபத்துகளுக்கு அப்புறமா அவரும் அவரோட படையும் அடைஞ்ச இடம் தான் இன்கா இனத்தை சேர்ந்த ஆதி பழங்குடியினர் இருந்த அந்த ஒரு பகுதி. ஆரம்பத்துல ஆஸ்டெக் பழங்குடியினர் ஸ்பானியர்களை எப்படி வரவேற்று
வரவேற்றாங்களோ அதே மாதிரிதான் பிசாராவோட குழுவும் இன்கா மக்களால வரவேற்கப்படுறாங்க. ஆனா வழக்கம் போல ஸ்பானிய படை வீரர்கள் தங்களோட வேலையா காமிக்க ஆரம்பிச்சு அங்க இருந்த இன்கா பகுதி மக்களை அடிமைப்படுத்தினது மட்டும் இல்லாம அவங்க இனக்குழுவை சேர்ந்த மன்னரையும் சேர்த்தே சிறை பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம தங்கம் கிடைக்கிறதுக்கான எந்தவித சாத்திய கூறுகளுமே இல்லாத இந்த ஒரு இடத்துல இவ்வளவு தங்கம் எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டதோட இப்போதைக்கு உங்ககிட்ட இருக்கிற மொத்த தங்கங்களையும் எங்க கிட்ட கொடுத்தா மட்டும்தான் உங்களை உயிரோட சிறை பிடிக்காம விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இன்கா மக்கள் சொன்ன அந்த ஒரு விஷயங்கள் தான் ஸ்பானியர்களை உரைய வச்சது மட்டும் இல்லாம தங்க புதையல்களை தேடி பலரும் தென் அமெரிக்காவுக்கு படையெடுக்க முக்கியமான காரணமாகவும் இருந்தது. அதுதான் எல் டொரோடா அப்படிங்கிற அந்த ஒரு தங்க நகரம். அப்படி அந்த இன்கா பழங்குடியின மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்க இருந்த இடத்துல இருந்து தொலை தூரத்துல இருந்த ஆண்டஸ் மக்கள் வட பகுதியோட ஒரு நதிகள்ல இருந்துதான் எங்களுக்கு இந்த தங்கங்கள் கிடைச்சிட்டு வருது அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம அங்க மூயிஸ்கா அப்படிங்கிற ஒரு இனத்தை சேர்ந்த மக்கள் வாழ்ந்துட்டு வரதாவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த மக்கள் வாழக்கூடிய இடங்கள் முழுவதுமே தங்கங்களால தான் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மூயிஸ்கா அப்படிங்கிற அந்த ஒரு இனம் 2 பிரிவுகளா பிரிஞ்சு ஆளப்பட்டு வந்திருக்கு. அதுல வடக்கு பகுதியை சேர்ந்த சிப்பா அப்படிங்கிற இடம் தான் தங்கத்தால உருவான நகரமா இருந்ததோட தடுக்கி விழுந்தா கூட மண்ணுக்கு பதிலா தங்கம் தான் முகத்துல ஒட்டும் அப்படிங்கிற அளவுக்கு தங்கத்தால நிரம்பி வழியக்கூடிய ஒரு இடமாவும் சொல்லப்படுது. குறிப்பா அவங்க இனத்தோட ஒரு மன்னன் இறந்ததுக்கு அப்புறமா இன்னொரு அரசனை தேர்ந்தெடுக்க இந்த விலை மதிப்பில்லாத தங்கங்களை வச்சு ஒரு வினோதமான சடங்கு முறைகளையும் செஞ்சுட்டு வராங்க. அதுபடி புதிதா தேர்ந்தெடுக்க கூடிய அந்த ஒரு மனிதனை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மது மாது உண்ண உணவில்லாம ஒரு குகையில இருக்க வச்சு அந்த சோதனையில தாக்கு பிடிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறமா அந்த நபரோட உடல் முழுவதும் சேர்த்து நிரப்பி தங்க துகள்களை அப்பி விட்டுருவாங்களாம். அப்படி அலங்கரிக்கப்பட்ட அந்த ஒரு நபரை சகல மரியாதையோட அந்த இடத்துல இருக்கக்கூடிய குத்தவிட்டா அப்படிங்கிற ஒரு நதியில மூழ்க விடுறது மட்டும் இல்லாம மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய விலை மதிப்பில்லாத தங்க கட்டிகளை அந்த நதியில போட்டு கடவுளுக்கு மரியாதையும் செய்யறாங்க. அந்த குத்தவித்தா பகுதியில மூழ்கின தங்கங்களை தங்க துகள்களால நிரம்பி வரக்கூடிய அந்த ஒரு மனிதனை தான் அடுத்த அரசனாவும் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி அந்த மலைப்பகுதிகளை இருந்து கீழே இறங்கி வரக்கூடிய தங்கங்கள் தான் இன்கா பழங்குடியின மக்களுக்கு கிடைக்கப்படுறதா சொல்லப்படுது. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மன்னனுக்கு மூயிஸ்கா வச்ச பேர் தான் எல் டொரேடோ. அதுக்கப்புறம் கிளம்பி போன பிசாராவோட படைகள்ல சில பேர் இன்னைக்கு வரைக்கும் திரும்பி வரவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பிசாரோ மற்றும் பிசாரோ படையை சேர்ந்தவங்களுக்கு என்ன ஆச்சுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு மர்மமான விஷயமாவே தான் இருக்கு. இப்படி இன்கா இன மக்கள் சொன்ன நம்பவே முடியாத அந்த எல் டொரேடோ தங்க நகரத்தை பத்தின விஷயம் ஸ்பானியர்கள் மூலமா ஐரோப்பா முழுவதும் பரவனதுக்கு அப்புறமா தங்கத்துக்கு மேல ஆசைப்பட்டும் எல் டொரேடோவோட மர்மங்களை பத்தி தெரிஞ்சுக்கவும் பிற்காலங்கள்ல பல பேர் கிளம்பி போயிருந்தாலும் அந்த தங்க நகரத்தை பத்தின எந்தவித ஆதாரமும் இன்னைக்கு வரைக்கும் ஒழுங்கா கிடைக்கல. ஆனா இதுல விதிவிலக்கா வால்டர் ஆலி அப்படிங்கிறவரு திரும்பவும் அந்த ஒரு இடத்துக்கு வராரு. இவரு 2 முறை அந்த இடங்களுக்கு பயணம் செஞ்சதோட மட்டும் இல்லாம உயிரோடவும் திரும்பி வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அமேசான் காடுகள்ல இருக்கிற பல பகுதிகளையும் அவரு ரொம்பவே தெளிவா ஆராய்ஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அமேசியான் பெண்களால 2 முறை இவர் நாடு திரும்பி இருந்தாலும் இவரோட மகன் ஸ்பானியர்களோட நடந்த சண்டையில இறந்தும் போயிட்டாரு. இதை எல்லாத்தையுமே தாண்டி இந்த எல் டொரோடா தங்க நகரங்களை தேடுறதுல எவ்வளவோ ஆபத்துகளும் கஷ்டங்களும் இருந்தாலுமே அந்த தங்க நகரம் உண்மையிலேயே இருக்கு அப்படின்னு நம்ப வச்சு அதை நோக்கி பலரையும் பயணம் செய்ய வச்சது ஜுவான் மார்டினஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான். ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்தையுமே திணறடிச்ச பல பேர் தேடி போயும் அடையாளம் கண்டுபிடிக்கப்படாத அந்த எல் டொரோடோவை நேர்ல பார்த்ததா சொன்ன ஒரே நபர் இவரு தான். 1519 வருஷம் ஹெர்னன் கார்டஸ் அப்படிங்கிற ஸ்பானியரால ஆரம்பிச்சு வைக்கப்பட்ட இந்த தங்க நகரத்தை தேடுறதுக்கான பயணம் 16ஆம் நூற்றாண்டு வரையிலுமே பல பேர் ஈடுபட்டு தோல்வி அடைஞ்சிருந்தாலுமே அவ்வளவு வருஷம் அவங்க நம்பிக்கையோட தேடினதுக்கு காரணம் 1833 வருஷம் ஜூவான் மார்டினஸ் அப்படிங்கிற ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர் தன்னோட மரண படுக்கையிலுமே எல் டொரோடோவை பத்தி சொன்ன ஒரு விஷயம் தான். அதாவது கார்டஸ் ஆஸ்டெக் பழங்குடியின மக்கள் கிட்ட இருந்து பல வகையான தங்கங்களை ஸ்பெயினுக்கு கொள்ளையடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஜுவான் மார்டினஸ் அப்படிங்கிற நபரும் வேற சில குழுவை சேர்ந்தவங்களும் மெக்சிகோல வந்து இறங்கினதுக்கு அப்புறமா அமேசான் காடுகளுக்கு பதிலா ஒரு நதி வழியா பயணம் பண்ணி போயிருக்காங்க. அப்போ எதிர்பாராத விதமா வழி தவறி போன ஜுவான் மார்டினஸோட படகு ஒரு இடத்துல கரை ஒதுங்குறதாவும் அங்க இருந்த பழங்குடியின இனத்தை சேர்ந்த ஒரு நபர் அவரை கண்ணை கட்டி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனதாவும் அந்த இடம் முழுவதுமே தங்கத்தால உருவாக்கப்பட்ட அரண்மனைகளா இருந்ததாகவும் அது மட்டும் இல்லாம தங்க துகள்களால நிரம்பின நீர்நிலைகள் ஓடப்பட்டதாகவும்
சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த தங்க நகரத்துல கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கும் மேலாக தங்கி இருந்ததாகவும் அந்த பகுதியில இருந்த மக்கள் அந்த இடத்தை மனோவா அப்படின்னு குறிப்பிடுறதாகவும் அங்க இருந்த தங்க துகள்கள் நிறைஞ்ச ஏரிய பரிம் லேக் அப்படின்னு அந்த மக்கள் சொல்றதாகவும் இவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த மக்கள் தன்னை எந்த விதத்திலையும் துன்புறுத்தாம இறுதியில தான் வந்த பாதையிலேயே திருப்பி அனுப்பி வச்சதாகவும் சொல்லியிருக்காரு. இப்படி இவர் சொன்னதை வச்சு வந்த தங்கங்களை தான் அந்த ஆஸ்டெக் மக்கள் மற்றும் இன்கா பழங்குடியின மக்கள் பயன்படுத்தி இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா பல பேரும் உறுதியா நம்பப்படுறாங்க. ஆனா இவர் சொன்ன வார்த்தையை நம்பி கிளம்பி போன பல பேர்ல 99% அந்த இடத்துல இருந்து யாருமே திரும்பி வரல. இந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வரைக்கும் மர்மமான ஒரு விஷயமாவே இருந்துட்டு வருது. இப்படி யாருமே திரும்பி வராதனாலையும் அந்த எல் டொரேடோ அப்படிங்கிற ஒரு இடம் இன்னைக்கு வரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத காரணங்கள்னாலையும் ஸ்பானியர்கள் கிட்ட இன்கா மக்கள் சொன்ன பொய்யனும் சில பேர் குறிப்பிடுறாங்க. ஆனா 1970களோட காலகட்டங்கள்ல அந்த குத்தவித்தா நதியை சில ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி பார்த்த போது அந்த நதியில குறைஞ்ச அளவுக்கு தங்கங்கள் கிடைக்கப்பட்டதாகவும் மூயிஸ்கா இன மக்கள் செஞ்ச அந்த சடங்குகள் பிரதிபலிக்கிற விதமா ஒரு ஆர்டிஃபேக்ட்ஸும் அந்த இடங்கள்ல இருந்திருக்கு. அதனால இந்த எல் டொரேடோ அப்படிங்கிற தங்க நகரம் இந்த அறிவியல் யுகத்துல கண்டுபிடிக்கப்படலைனாலும் கூட ஒரு குழப்பமான விஷயமா தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. இப்படி இந்த தங்க நகரத்தை பத்தின மர்மங்கள் இன்னைக்கு வரைக்குமே மர்ம முடிச்சுகளா தான் இருந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.